The second session, the topic is going to be licensing and registration procedures of Ayush Healthcare Organization by Dr. J. Jay Venkatesh sir, Managing Director, Kokila Siddha Hospital and Research Center, Madurai. I request you to come on to the stage, sir. Please, sir. Thank you, sir. Please be seated, sir. A few words about Dr. J. Jay Venkatesh sir. Dr. J. Jay Venkatesh sir is the chairman of Kokila Siddha Hospital and Research Center in Madurai, Tamil Nadu, and a distinguished expert in Siddha medicine. With over 2 decades of experience in clinical practice, teaching, and research, he holds a PhD in Siddha medicine alongside multiple postgraduate degrees in allied sciences. Dr. Jay Venkatesh sir is a pioneer in the innovation and standardization of Siddha diagnostic tools and therapeutic methods. He has authored over 25 books, published over 30 research papers, holds numerous patents in Siddha instrumentation, and contributed significantly to the healthcare policy and curriculum development in Ayush systems. A recipient of several prestigious awards, including the Best Siddha Doctor and Young Scientist Awards. His passion for advancing traditional medicine while integrating modern scientific techniques has made him a sought after speaker at the national and international forums. And with this introduction, I again invite Dr. J. Venkatesh sir to start the session. Please, sir. அதன் சிதர்களை போற்றி அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த மதிப்புக்குரிய டைரக்டர் ஜெனரல் சிசிஆர் அவர்களுக்கு முதற்கு நன்றி. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு செக்டார், ஒன் இஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் அண்ட் அனதர் ஒன் இஸ் சர்வீஸ் செக்டார். இப்போ நம்ம இதுவரையும் நம்ம செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார். இதில் எப்படி ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம இங்கே பார்த்தோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தாங்க. என்னுடைய செஷன் இங்க ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன், தட் இஸ் சர்வீஸ் செக்டார். எம்எஸ்எம்இல நம்ம பதிவு பொழுதே பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கா சர்வீஸா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க சித்தா இருக்காது, அங்க ஒன்லி ஆயுர்வேதா. நம்ம மேனுஃபேக்சரிங்ல ஆயுர்வேதா இருக்கும், சித்தா இருக்காது. இல்லாட்டி ஆயுர்வேதா இன்க்ளூடிங் சித்தா இருக்கும். சர்வீஸ் செக்டார்லயே சித்தா இருக்காது, ஆயுர்வேதா அப்படி மட்டும் தான் இருக்கும். Acts for licensing and registration procedures, basic details required for a clinic or hospital, legal tracker for HUO. ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் கிளினிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உள்ள போறாங்கன்னா லீகல் ட்ராக்கர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அங்க நம்ம இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணணும். அண்ட் தென் ட்ரேட் லைசன்ஸ் ஆர் ஷாப் லைசன்ஸ். எஸ்எல்ஏ சார் சொன்னாங்க லைசன்ஸ் எதுக்கு வாங்கலாம்னாங்க. பட் நம்ம கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கேட்கலனாலும் கூட முனிசிபல் கார்பரேஷன்ல நம்மளுக்கு கேட்பாங்க whether you have license. உங்களுடைய ஷாப்புக்கு நீங்க லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா கேட்பாங்க. So we need some license. And then record cosmetic 90-40-90 rules, duties of clinical establishment. As a hospital நம்மளுடைய establishment உடைய duties என்ன? Act 4 of 97, அதாவது தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அண்ட் தென் இப்ப லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 பார்ட் 4 செக்ஷன் 2 ஏப்ரல் 24 வந்த ஒரு ஆர்டினன்ஸ். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 பார்ட் 3 செக்ஷன் 2 செக்ஷன் 1A. Next drug and cosmetic is 1940 and 1945 and 64. 54. As a healthcare organization,
4 வெரைட்டியா இருக்கலாம். சோல் ப்ரொப்ரைட்டர், ஒரு சிங்கிள் மேனா அந்த ஹாஸ்பிடல் வந்து ரன் பண்ணலாம். So they will be proprietary hospital. I have 2 hospitals. One hospital is proprietary hospital and another one is a trust hospital. Any trust can run hospital in the name of trust. அதுக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட் உடைய டீட் போட்டுருக்கணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கணும். அது ஓனா இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஈஸி அதுல வந்து ஹாஸ்பிட்டல் வந்துருக்கணும், இல்லாட்டி டீடு கான்ட்ராக்ட் லைசன்ஸ் எல்லாம் உள்ள வந்துருக்கணும். அண்ட் தென் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம் 1, 2 or 3, 4. எனி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்க முடியும். அண்ட் தென் பிளேஸ் ஆஃப் பிராக்டிஸ், ஒரு டாக்டர் கிளினிக் வச்சிருக்காருன்னா ஒன்று ரெண்டல் பில்டிங்கா இருக்கலாம், இல்லைன்னா ஓன் பில்டிங்கா இருக்கலாம், இல்லைன்னா லீஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் இருக்க முடியும் ஏதாவது ஒன்று. அதை வந்து நம்ம அதில் இன்க்ளூட் பண்றோம். இந்த டைப் ஆஃப் HO, கன்சல்டிங் ரூம், there is no medical shop, just doctor write the prescription and then give the prescription to the patient. That's a consulting room, or consulting room with the examination table, it's enough. And then clinicல they have pharmacy, examine பண்றாங்க. As per the rules வந்து பாத்தீங்கன்னா clinicல definitionல any clinic even though the Ayush allopathy may have injections, dressing room all. இந்த clinical establishment act அப்படிதான் சொல்லுது. மேபி Ayush நம்ம வைக்க பண்ணான்னு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சொன்னாலும் Drug and Cosmetic Actல clinicோட definitionல it's the place for injection and dressing. And then polyclinic, if the clinic is run by more than one doctor, நான் மிஸ்ஸஸ் இல்லைன்னா நான் ஒரு 2 டாக்டர் சேர்ந்து கிளினிக் ரன் பண்றேன், காலையில நான் ஆஃப்டர்நூன் நடத்துவாங்க, நைட் ஒர்க் பண்ணா இட்ஸ் a polyclinic. And then a hospital number of doctors are there, specialties are there, OT, pharmacy, canteen, and then patient daycare, not daycare, it's a 24-hour hospital. Night வந்து patient அங்க ஸ்டே பண்ற ஃபெசிலிட்டி இருக்கும். அதர்ஸ்ல வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. கன்சல்டிங் ரூம், கிளினிக், பாலிகிளினிக்ல அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. And the system of medicine, we are speaking about Ayush system. So Siddha, Ayurveda, Unani, Yoga, Naturopathy and Homeopathy, all are separate systems. நம்ம ட்ரக் லைசன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து வெதர் சித்தா, வெதர் ஆயுர்வேதா, ஹோமியோபதி அப்படின்னு கொடுப்பாங்க. சம்டைம் அலோபதி அண்ட் ஆயுர்வேதா, அலோபதி அண்ட் சித்தா, அலோபதி அண்ட் யோகா, நேச்சுரோபதி, நமக்கு அப்படியே வரலாம். இப்போ அப்போலோ வந்து ஆயுர் வைத்தியோட சேர்ந்து அவங்க இது பண்றாங்கன்னா அப்போலோ லைசன்ஸ் இது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. கிளினிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அப்போலோ, அலோபதி அண்ட் ஆயுர்வேதா அப்படின்னு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ லீகல் ட்ராக்கர், ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம உள்ள என்டர் ஆகுறாங்க, ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டில அவங்க இருக்காங்க, காம்படிட்டிவ் அத்தாரிட்டி அவங்க போறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் 2018 ஒரு கிளினிக் ஆரம்பிச்சா 6 monthsல we have to apply for clinical establishment act. அந்த ஆக்ட்ல அப்ளை பண்ற சர்டிஃபிகேட் வந்து வெளியில டிஸ்ப்ளே ஆயிருக்கணும். அண்ட் தென் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் த டாக்டர்ஸ், நம்மளுடைய இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருடைய ஸ்டேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் தான். இதுல NCSM ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க பிராக்டிஸ் பண்ண வந்தாங்கன்னா இங்க பண்ண முடியாது. சோ அவங்க வந்து இங்க உள்ள கவுன்சிலுக்கு பதிஞ்சிருக்கணும். அதுல இப்போ 5 years மட்டும் கொடுக்குறாங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதை விட்ரா பண்ணிட்டு திரும்ப ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போயிருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப இதுல சில சிக்கல் இருக்கு. ஏன்னா CCRS தமிழ்நாட்டுல இருக்கு, நார்த்ல இருந்து அங்க வந்து ஒர்க் பண்றாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. CCRAS தமிழ்நாட்டுல இருக்கு, ஆயுர்வேதா அங்க இருந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க? அதனால அந்த ரெகுலேஷன்ஸ் ஒழுங்குபடுத்தல, பட் NCSM வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. அண்ட் தென் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்யூ லைசன்ஸ் செக்ஷன் 13. கேரளால பாத்தீங்கன்னா 10 மீட்டர் அதுக்கு மேல இருக்கிற பில்டிங் வந்து இது தேவையில்லை, ஃபயர் லைசன்ஸ் தேவையில்லை கேரளால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மகாராஷ்டிரால சில இடங்கள் அந்த இது இருக்கு, ஃபயர் வந்து இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு எனி பில்டிங் பப்ளிக் இன்டர்வென்ஷன் இருந்ததுன்னா there should be fire license. அதுவும் ஹாஸ்பிட்டல், கிளினிக் எல்லாத்துக்குமே வாங்கணும். சம்டைம்ஸ் தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் சொல்லிட்டு ஃபயர் லைசன்ஸ் வாங்க நமக்கு அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கிற வரைக்கும் another ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு லைசன்ஸ் அவங்க செக் பண்ணி மிஷின்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இட்ஸ் ஃபயர் சேஃப்டி பிளேஸ் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். அது வர வரைக்கும் நமக்கு அது ஒரு சேஃப்டி. பயோமெடிக்கல் வேஸ்ட் அக்ரிமெண்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல அப்ரூவ் வாங்கின எனி ஏஜென்சி அவங்ககிட்ட வாங்கக்கூடிய நம்ம ஒரு இது பெட் இருந்தா வித் பெட், இல்லைன்னா கிளினிக், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ். பொதுவாக பயோமெடிக்கல் வேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ரொம்ப
ரொம்ப அடிக்கடி வரமாட்டாங்க. ஏன்னா மாடர்ன் மெடிசனுக்கு அவங்க ரெகுலரா போயிடுவாங்க. பிகாஸ் அங்க உங்களுக்கு வென்பிளான் கிடைக்கும், ஐவி ஃப்ளூயிட்ஸ் பாட்டில்ஸ் கிடைக்கும், இன்ஜெக்ஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுவாங்க, பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்ல ரீசைல் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், அதனால அதை கலெக்ட் பண்ணுவாங்க. பட் சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து வேஸ்ட் கிரியேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப பேர் வர்றதில்லை. பட் எனிவே ஆஸ் பர் ரூல்ஸ் BMW நம்ம வந்து MOU போடணும். 1 year MOU is valid for 1 year. Every 1 year we have to renew. Every month 2000 to 2500 இது வந்து ஒரு 10 bed உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. சம்டைம்ஸ் சில கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா 3 years MOU போட்டுருக்காங்க. MOU அதனால MOU ரினியூ பண்ணி எதுக்கு லீகல் ட்ராக்கர்ல சைக்கிளிக்கா எல்லாமே ரினியூ ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சென்ட் ஃபார் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய கன்சென்ட். ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்கன்னா ஏர் பொல்யூஷன், கிச்சன் வச்சிருந்தாங்கன்னா ஏர் பொல்யூஷன். சப்போஸ் அது இல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன். தெரப்பி பண்ற பேஷண்டோடைய பாடி ஃப்ளூயிடு, ட்ரெஸ்ஸிங்கு, காட்டன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல இதாகும். அதனால வாட்டர் பொல்யூஷனுக்கு கன்சென்ட் வாங்கணும். இப்போ வந்து இன்டகிரேட்டட் கன்சென்ட் தர்றாங்க. அதாவது ஏர் அண்ட் வாட்டர் பிளஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் 3க்கு சேர்த்து ஒரே கன்சென்ட்டா கொடுக்குறாங்க. முன்ன வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னா 18 months அவ்வளவுதான் வரும், இல்லைன்னா எவ்ரி மார்ச் அது க்ளோஸ் ஆகும். இப்ப ரீசெண்டா என்ன பண்ணாங்க 10 years தந்துடுறாங்க. 10 years நம்ம வாங்கிக்கலாம். கேண்டீன் அண்ட் கிச்சன் இந்த ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல அங்க ஒரு கேண்டீனோ ஒரு கிச்சனோ வச்சிருந்தீங்க. ஈவன் தான் ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தனியா லைசன்ஸ் வாங்கியிருந்தாலும் ஒரு கேண்டீனோ கிச்சனோ உள்ள இருந்தா FSSAI லைசன்ஸ் வாங்க. FSSAIல நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணதும் வச்சுக்கலாம், நீங்க இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்றது சர்விங்கா வச்சுக்கலாம். அது என்ன வாங்கிருக்கலாம் அந்த கேட்டகரியில அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. 1 year 2000 rupees நம்ம கட்ட வேண்டியிருக்காங்க. ட்ரேட் லைசன்ஸ் ஃபார் பார்மசி சார் லாஸ்டா சொன்னாங்க. நமக்கு வரையும் சித்தா ஆயுர்வேத மருந்துகளை ட்ரேட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு எந்த விதமான இதுவும் இப்போதைக்கு இல்லை, ரூல்ஸ் எதுவும் வரல. ஒரு 1 yearல வந்துடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்டேட்லயும் இல்லை. ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இல்லை, ஹரியானால இருக்கு. சில ஸ்டேட்ல வந்து ASU ட்ரக்ஸ் அவங்க வந்து ஆயுர்வேதா யுனானிமேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு சித்தா இல்லாத அந்த மாதிரி ட்ரக்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு எந்த விதமான லைசன்ஸும் இப்போதைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா லோக்கல் பஞ்சாயத்து, முனிசிபல் அண்ட் கார்பரேஷன், அதாவது கார்பரேஷன் லைசன்ஸ் ஃபார் ஷாப் அப்படின்னு இருக்கு, அவங்ககிட்ட நம்ம வாங்கணும். இல்லைன்னா அவங்க வந்து ஃபைன் போடுவாங்க. நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒண்ணு பண்ணனாலும் அவங்க வந்து ஷாப் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபைன் பண்ணுவாங்க. ஃபைன் 10,000 rupees மேல இருக்கும். அதனால இது வாங்கிட்டோம்னா ரெனியூ பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் ரினியூ பண்ற மாதிரி ஷாப் லைசன்ஸ் இருக்கு. சப்போஸ் ஹோமியோபதி ட்ரக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அலோபதி ட்ரக்ஸ் லைசன்சிங் ஜாயிண்ட் டைரக்டர்ட்ட 20C ஃபார்ம் 20C-D அதோட ஹோமியோபதி லைசன்ஸ் வாங்கணும். ஏன்னா சம் டாக்டர்ஸ் ஆயுஷ்ல வந்து ஹோமியோ பிராக்டிஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுல மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது ஃபார்ம் 3 Part A. இட் இஸ் தி ரெஜிஸ்டர் ஆஃப் லேபரேட்டரி. நம்மளோட லேபரேட்டரி பயோகெமிஸ்ட்ரி லேபரேட்டரியில என்னென்ன டெஸ்ட் பண்றோம், அதுக்கான யார் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம பேஷண்டோட நேம் அது பண்ணி ரெஜிஸ்டர், என்னென்ன டெஸ்ட் அதோட வேல்யூ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் 3 Part A இது லேபரேட்டரியில இருக்கும். அண்ட் ஃபார்ம் 3 Part B அது வந்து அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ரே. சில டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ரே வச்சிருக்காங்க, அல்ட்ராசவுண்ட் வச்சிருக்காங்க, அதுக்கான ரெஜிஸ்டர். ஃபார்ம் 3 Part C அட்மிஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் த பேஷண்ட்ஸ். நைட் ஸ்டே பேஷண்ட் இருந்தாங்கன்னா 24 hours சென்சஸ் எடுத்திருப்போம். அப்படி இருக்கிற கேட்டகரிக்கு நைட்ல தங்கினாங்கன்னா அந்த பேஷண்ட்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லாம அட்மிஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ரெஜிஸ்டர். தென் ஃபார்ம் 3 Part D இந்த அட்மிஷன் டிஸ்சார்ஜ் வந்து பேஷண்ட் சம்டைம்ஸ் நம்ம பேஷண்ட் அட்மிட் பண்ணிருப்போம், பேஷண்ட் நைட் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு 12 hours சென்சஸ். நைட் மிட் நைட் 12 hours பேஷண்ட் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு பார்த்து நர்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டு எழுதுவாங்க. அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு வேலிட் ரெக்கார்டு. 12 o'clock வரை பேஷண்ட் சர்வே பார்த்துட்டு வந்துட்டாங்க, பேஷண்ட் நல்லா இருந்தாங்க, ஏர்லி மார்னிங் பேஷண்ட் டெட் ஆயிட்டாங்க. சப்போஸ் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் டெட் ஆயிட்டாங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் உங்ககிட்ட இல்லைன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் லீகல் ஆக்ஷன் ஏதாவது நம்ம மேல எடுப்பாங்க. எப்படி இந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணீங்க, ரெக்கார்டு எங்க இருக்கு, உங்க ரெஜிஸ்டர் எங்க இருக்கு. அதனால இன்பேஷண்டா அட்மிஷன் பண்ணோம் நம்ம வந்து கண்டிப்பா வேணும். அண்ட் ஃபார்ம் 3 Part D கிளினிக் கன்சல்டிங் ரூம் எதுவா இருந்தாலும் அதோட OP ரெஜிஸ்டர். இட் இன்க்ளூட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ, நர்சிங் ஹோம் ஆல்சோ. இதுல வந்து யூனிக் ஐடி. ஒரு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நியூ பேஷண்டா வந்தாங்கன்னா யூ ஹேவ் டு கிவ் யூனிக் ஐடி, UHID. அந்த UHID நெக்ஸ்ட் எந்த விசிட் வந்தாலும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்.
மற்றபடி டெய்லி ஓபி ரிஜிஸ்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து டெய்லி நீங்க என்ட்ரி பண்ணணும். இந்த இதோட சேர்த்து நாங்க என்ன பண்றோம், மெடிக்கல் சர்டிஃபிகேட் எதுவும் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கணும். அது அப்பதான் வந்து நமக்கு யாருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் தென் ஃபார்ம் 340 ஆபரேஷன் ரெஜிஸ்டர். எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து கார்னோல் போடுறோம். ஸோ வி ஹேவ் மினி ஓடி. அப்ப அந்த மினி ஓட்டில எத்தனை பேஷண்ட் வர்றாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்றோம், கார்னோல் போடுறோம் அப்படிங்கறத வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். அதுக்கு கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் வாங்கிக்கிறோம், அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். அண்ட் தென் ஃபார்ம் 4 லிஸ்ட் ஆஃப் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது வந்து டிஹெச்எஸ் போர்ட்டல்ல நம்மளுடைய பேர் அங்க இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் இது வந்து டிஐ வர்றவங்க அந்த போர்ட்டல்ல போய் இந்த ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி உண்மையிலேயே ஃபேக் லைசன்சஸ், OGD லைசன்ஸ் எதுனா எடுத்து வச்சிடலாம் வெளியில. அது மாதிரி எல்லாம் செக் பண்றதுக்காக போர்ட்டல் போய் செக் பண்ணலாம். தட் இஸ் ஃபார்ம் 4. ட்ரேட் லைசன்ஸ் அண்ட் ஷாப் லைசன்ஸ். இப்போ நமக்கு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 1945 அதுல வந்து குவாலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் என்னன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமான ரூல்ஸ் நம்ம ஏசி பத்தி சொல்றாங்க. ட்ரேட் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சிட்டி ஃப்ரம் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் அண்டர் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதன் கீழே நம்ம லைசன்ஸ் வாங்குறோம். சேல் லைசன்ஸ். The schedule H drug and schedule X drugs are the restrictive drugs which are covered under the drug and cosmetic act rules. And the list of schedule X drugs. இது எதுக்கு நமக்கு இது வருதுன்னா கபாட மாத்திரை இம்காஸ்ல பயன்படுத்துறோம். அது மாதிரி கனப்பைன் இது வந்து கஞ்சா பேஸ்ட் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிகலா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதுக்குன்னு ஒரு நம்ம மெடிக்கல் ஷாப்ல ஒரு கேபின் வச்சு அந்த ட்ரக் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். இவ்வளவு நம்மளுடைய ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டில இருந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனை வரலாம்னோ மாடர்ன் மெடிசன்ல இருந்து யாராவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்தாங்கன்னா இந்த ட்ரக்கை நீங்க வச்சுக்கிறதுக்கான ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது இன்னும் லீகலைஸ் ஒழுங்குபடுத்தப்படாம இருக்கிறதுனால இது மாதிரி வரக்கூடிய மருந்துகளை எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம், அதுக்கு லெட்ஸ் ரெஜிஸ்டர் பண்றோமா அப்படிங்கிறதுலாம் இன்னும் ஒரு கொஸ்டினா இருக்கு. அதான் சார் சொன்னாரு அந்த மாதிரி ட்ரக்கை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம பப்ளிக்கா வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப இதுவே ஒரு கனாபிஸ் பேஸ்டு ஓபிஎம் பேஸ்டு கனாபிஸ் பேஸ்டு ட்ரக்ஸ் வந்து வைக்கும்போது அதுக்கான லெட்ஜர், அதுக்கான ஒரு கேபின் தனியா இருக்கணும். யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியாது, சில்ட்ரன் கொடுக்க கூடாது. அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம ஆயுஷ் ட்ரக்ஸ் பத்தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ல எந்தெந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா சாப்டர் 4A அதுல வந்து நமக்கு ஆயுர்வேத சித்தா ட்ரக்ஸ் ரிலேட்டடா சொல்றாங்க. அப்புறம் பார்ட் 16 and 16A அதுல வந்து மேனுஃபேக்சர் அண்ட் சேல்ஸ் ஆஃப் ஆயுர்வேத ட்ரக்ஸ். அந்த பார்ட் 17 of the Drug and Cosmetic Rules 1945 labeling, packaging and the limit of alcohol in Ayurveda, Siddha and Unani drugs. முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் பேஸ்ட் அலோபதி ட்ரக்ஸ் லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அரிஸ்டம் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஹோமியோபதி ட்ரக்ஸுக்கும் ஆயுர்வேதால அரிஸ்டம் சேல் பண்ணாலும் வாங்கணும். பட் இப்ப நம்ம இதுல அரிஸ்டம் சேல் பண்ணா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னன்னா நாளைக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க ஆல்கஹால் எப்படி ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ பிற்காலத்துல வரலாம். தீஸ் ஆர் சம் சேலஞ்சஸ். அப்புறம் பார்ட் 18 of the Drug and Cosmetic Rules 1945 கவர்மெண்ட் அனலிஸ்ட் ஆஃப் அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்களோட டியூட்டிஸ் என்ன, எப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட டியூட்டி என்ன? காப்பி ஆஃப் சர்டிபிகேட் நம்ம உள்ள டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் தென் ரெக்கார்ட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்லயும் பிசிக்கல் ஃபார்மேட்லயும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். 5 years முதல்ல 2 years சொல்லியிருந்தாங்க, இப்போ 5 years சொன்னாங்க. இப்போ வந்து 10 years நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் சம்டைம்ஸ் நம்மளுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி வச்சிருப்பீங்கன்னா அது எல்லாமே 10 years மெயின்டைன் பண்ணணும். இல்ல பேஷண்ட் கொடுத்துருவீங்க அவங்களுடைய ரெக்கார்ட்ஸோட வச்சிருக்கீங்கன்னா கேஸ் ஷீட் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் காப்பிலாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரானிக் ஃபார்மேட் இருந்தாலும் எது இருந்தாலும் 10 years மினிமம் வச்சிருக்கணும். அந்த 10 yearsங்கிறது அவங்க லாஸ்ட் விசிட் என்னைக்கு வந்திருக்காங்களோ அதுல இருந்து 10 years, நாட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டேட். லாஸ்ட் விசிட் என்னைக்கு வந்திருக்காங்க அதுல இருந்து 10 years. சப்போஸ் நீங்க ஹாஸ்பிட்டல க்ளோஸ் பண்றீங்க, நாங்க மூடிட்டு நாங்க போறோம் சார், நாங்க பிசினஸ் பார்க்க அமெரிக்கா போறேன் சிங்கப்பூர் போறோம், நீங்க போனீங்கன்னா நீங்க ஒரு பேப்பர்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். The hospital will be closed within 45 days. All public will come and get the data of them. Otherwise, all will be disposed. அப்படி நீங்க வந்து பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அது நோட்டரி பப்ளிக் அஃபிடவிட்டோட நீங்க கொடுத்து பண்ணிட்டு தான் நம்ம வந்து நம்மளா வந்து பில்லிங் ஆரம்பிச்சுட்டு மூடிட்டு போயிட முடியாது. பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தா யாராவது ஒரு பேஷண்ட் கன்சூமருக்கு போனாங்கன்னா we have to face. ஏன்னா இது மாதிரி நடந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வந்து
நஷ்டஈடு கொடு கன்சியூமர் வந்து நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. அதனால we have to take care. நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து சேஞ்சஸ் இருக்கலாம். நம்மகிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு இடத்துல ஒரு இடம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன டைம் டியூட்டி அந்த ரெஜிஸ்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். அப்புறம் பேப்பர் ஃபிலிம் அந்த பிரிண்ட் அவுட் இது எல்லாமே வந்து நம்ம பிரைவசி மெயின்டைன் பண்ணணும். டிஎஸ்ஓ இல்லாட்டி மாடர்ன் சைட்ல இருந்து யார் வந்தாலும் இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் நம்மளுடைய பேப்பர் காப்பீஸ் எதுவுமே நான் காட்ட மாட்டேன், தர முடியாது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல் ஷுட் பி ஓப்பன். அவங்களுக்கு வந்து நம்ம அஸ் எ ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனா நமக்கு வரக்கூடிய டிஎஸ்ஓ வந்து கேட்கும்போது அது எல்லாமே நம்ம காட்டணும். எப்ப வேணாலும் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எங்க மதுரை டிஎஸ்ஓ ரொம்ப நல்லவங்க. தம்பி இருக்கியாப்பா, அவங்க கிளினிக் வரப்பா அப்படின்னு சார் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள் ரெக்கார்ட் எடுத்து வைப்போம், சார் வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்படி வர மாட்டாங்க. ஸோ எனி டைம் டிஎஸ்ஓ visit your HCO. As a DSO, we have to give respect to DSO. So we have to collect all the data. எல்லாமே ஒரே இடத்துல ஃபைல் போட்டு வச்சுக்கணும். இவங்க ஒரு சாஃப்ட் காப்பி கூட நீங்க வச்சுக்கலாம். அதோட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கொடுத்துடலாம். சப்போஸ் நம்ம வந்து கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டு போறோம்னா ஜேடி ஆஃபீஸ்ல நம்ம சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணுவோம். And then definition for clinic, consulting room, hospital and a polyclinic. Clinic means a place where treatment for illness is offered without or with injections. ஜெனரலா அப்படி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுல வந்து இன்ஜெக்ஷன் போடக்கூடாது அப்படிலாம் நமக்கு சொல்லவும் இல்லை. இது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல மைனர் ஆபரேஷன்ஸ், ட்ரெஸ்ஸிங் எக்ஸெட்ரா. ஆயுஷ் கிளினிக் அது வந்து அலோபதியா இருக்கலாம், எண்டோஸ்கோபி கிளினிக்கா இருக்கலாம், டென்டலா இருக்கலாம், and then ஆயுஷ் கிளினிக்கா இருக்கலாம், any other establishment. Consulting room. Consulting room means a place where consultation which includes the examination of the patient and writing the prescription. And hospital, which means nursing home. அங்க inpatient, night patient stay இருப்பாங்க, 24 hours care இருக்கும், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாரு, சர்ஜரி நடக்கலாம், வித்தவுட் சர்ஜரி, ஐவி ஃப்ளூயிட்ஸ், பேராண்டர் ஃப்ளூயிட்ஸ். நம்மளுடைய ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல சித்தா ஹாஸ்பிட்டல்ல பேராண்டர் ஃப்ளூயிட் வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு மட்டும் ஆயுர்வேதா யுனானிக்கு இல்ல, பட் நம்ம சித்தாக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்திருக்கு, பேராண்டர் மெடிசன்ஸ் வச்சுக்கலான்ட்டு. அது எப்படியே தப்பினவரை உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாலிகிளினிக். பாலிகிளினிக் மோர் தென் ஒன் டாக்டர் பிராக்டிஸ் இன் எ சேம் பிளேஸ். ஒரே பிளேஸ்ல வந்து மோர் தென் ஒன் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ ரெண்டு பேரோட நேமும் நமக்கு வந்து ஆபீஸ்ல இது பண்ணி பாலிகிளினிக்கா நம்ம போடணும். சில பேர் அதை ஃபாலோ பண்றது இல்ல, ஒரு கிளினிக் இருப்பாங்க, அதை 2-3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா பேர் வந்து கிளினிக் தான் இருக்கும். ஸோ பாலிகிளினிக். பாலிகிளினிக்னா நாட் அலோபதி அண்ட் ஆயுர்வேதா, நாட் அலோபதி அண்ட் சித்தா. பாலிகிளினிக் வந்து மோர் தென் ஒன் டாக்டர் ஆஃப் எனி ஒன் சிஸ்டம். And who is doctor? Who is registered medical practitioner? Doctor means and includes a doctor should be registered medical practitioner offering consultation or treatment under allopathy or Ayush. இந்த இதை வச்சுதான் நமக்கு வந்து ஃபுட் அண்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கேஸ வந்து அவங்க நமக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. டாக்டர் மீன்ஸ் திஸ். And then registered medical practitioner means a person who possesses any of the government recognized medical qualification, who has been enrolled in the register of the respective council, that is Tamil Nadu Siddha Medical Council, Board of Indian Medicine, Medical, Dental, Siddha, Ayurveda, Unani or Homeopathic Council of the Board of Indian Medicine, or any such council, board, any other statutory body recognized by the government of Tamil Nadu, because it is the Tamil Nadu Clinical Establishment Act. And then, who is top nurse in our hospital? Mostly in our hospital, matron should be nursing qualified. For the hospital, we go to matron, let a hospital nursing superintendent should be BSc nursing with 7 years experience. And others, DNT, Diploma in Nursing Therapy, offered by Director of Indian Medicine and Homeopathy. And then District Committee. District Committee is நம்மளுடைய ஒரு அலோபதி இந்தியன் மெடிசன்ல கலந்த ஒரு கமிட்டி. அதுல வந்து நமக்கு டிடி இருப்பாரு, டீன் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், விருதுநகர் மாவட்டம்னா விருதுநகர், மதுரைனா மதுரை, டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லலாம், இல்லைன்னா அவருடைய நாமினி, சாரோட நாமினி. And then Tamil Nadu Medical Council, one member nominated by Indian Medical. IMA member இருக்காங்க, ஆனா சித்தா அசோசியேஷன் மெம்பர் இதுல அவங்க கொண்டு வரல.
பட் அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா எனி ஒன் பர்சன் ஃப்ரம் சித்தா அண்ட் ஹோமியோபதி மெடிசன் நாமினேட்டட் பை த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவுன்சில், ரெஸ்பெக்டிவ் கவுன்சில் மூலமா யாராவது ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்கிறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் IMA. அவங்களுடைய டியூட்டி அந்த கமிட்டில இருந்து ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் வரலாம், இல்லாட்டி எனி ஒரு நம்மளுடைய JD அவருடைய உத்தரவின்ல யார் வேணாலும் வந்து ஒரு ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கூட்டனைஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்குற JD கொடுக்குற அப்ளிகேஷன் ஸ்கூட்டனைஸ் பண்ணி they can recommend for registration. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டர் தி எல்லா சொல்லப்பட்ட முறைப்படி எல்லா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஃபாலோ பண்றாங்களா, எக்ஸாமின் த கம்ப்ளைண்ட்ஸ் வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதன் பேஸ்ல உள்ள ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. அண்ட் தென் காம்படென்ட் அத்தாரிட்டி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் சர்வீஸ் அவங்க சொல்ற இதை வந்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறது. எப்படி கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், தட் இஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். அதுல போய் அதுல ரூல்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதுல கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிளிக் பண்ணிடணும்னா வந்து நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலும் கேட்கும். அதுல நம்ம நேம், உங்களுடைய யார் ரிஜிஸ்டர் பண்ண போறாங்களோ அவங்க நேம், அவங்களுடைய ஆதார், அதுக்கப்புறமா என்ன நேம்ல ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எனி ஹாஸ்பிட்டல், ஒரு அலோபதியா இருந்தாலும் ஆயுஷா இருந்தாலும் அங்க ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கணும். அதாவது தொலைபேசியில் தொடர்பு கொள்ற மாதிரி, போன்ல கொள்ற மாதிரி, இது மாதிரி எல்லாமே இருக்கணும். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும். அண்ட் தென் செக்யூரிட்டி இருக்கணும். ஃபயர் ஃபைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும். கிச்சன், ஹாஸ்பிட்டல்னா கிச்சன் இருக்கணும். இல்லாட்டி நம்மளுடைய பத்தியம் அதுக்கான மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பிளேஸ் இருக்கணும். கிளாத்திங் அண்ட் லினன், பேஷண்டோடைய கிளாத் வந்து லினன் வந்து நம்ம நார்மலா லாண்டரிட்ட கொடுக்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு லாண்டரி பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் கொடுத்து அதை வந்து வாஷ் பண்ணணும். அப்புறம் வாட்டர் சப்ளை, 24 hours வாட்டர் சப்ளை இருக்கலாம். வாட்டர் டெஸ்டிங், ஆஸ் ஏ NABH ஹாஸ்பிட்டல் எவ்ரி 6 months we are testing the water. அதனால ஒவ்வொரு 6 months வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்துருப்பீங்க சென்னையில வந்து தண்ணி வாட்டர் கண்டாமினேஷன்ல 3 பேர் டெத் ஆயிட்டாங்க, 30 பேர் கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் 10 பேஷண்ட் தங்கி இருக்கிறாங்க, நம்மளோட வாட்டர்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா it will create a lot of problems. So water testing is very important. Every 6 months any hospital should test their water. And waste disposal, biomedical waste management, normal waste தனியாவும் இது waste, municipal waste தனியா பண்றாங்களா, இது தனியா biomedical waste பண்றாங்களா, and then all the records should be maintained. First category consulting room, clinic, polyclinic. இது எங்கேயுமே டே கேர் சென்டர், இது எதுலையுமே வந்து நைட் ஸ்டே பேஷண்ட் இருக்காது. நைட் ஸ்டேங்கிறது செகண்ட் கேட்டகரி, நர்சிங் ஹோம் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருந்ததுன்னா வித் 0 beds வரும். ரெண்டாவது கேட்டகரி போட்டீங்கன்னா வித் 5 bed, 10 bed, 20 beds அப்படின்னு உங்களுக்கு சரி. Annexure 2 Form 1 C Rule 7/1 அதுக்கு கீழே தான் நம்ம பதிவு பண்றோம். இப்போ ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 4-5 டைப் கொடுத்துருக்காங்க. அனுச சிகிச்சா, ஷாலிய சிகிச்சா, சோதன் சிகிச்சா, ரசாயனா, பத்திய, வியாஸ்தா. இந்த கேட்டகரியில வந்து இல்லைன்னா வேற வேற கேட்டகரிலாம் இருக்காங்க. சாலிய தந்திரா, சாலித்ய தந்திரா, சாரசுத்ரா அப்படி என்னவோ அந்த கேட்டகரியில ஆயுர்வேதா பண்றாங்க. யுனானி வந்து மட்டாப், ஜராகத், இலாஜ் வித் தப்தீத், கிப்சான், ஈசகர், இல்லைன்னா அதர் கேட்டகரி. சித்தான மருத்துவம், சிறப்பு மருத்துவம், வர்மம், தொக்கரண்ட், யோகா, அதே மாதிரி மகப்பேறு இது குழந்தை மருத்துவம், வர்ம மருத்துவம், தொக்கணம் என்னமோ நம்ம போட்டுக்கலாம். புற மருத்துவம், பிஜி ஸ்பெஷலைசேஷன் முதல்ல இருக்கு. அது வந்து நம்மளுடைய பிஜி படிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து ஒன் ஆஃப் த கேட்டகரியா நம்ம கொண்டு வந்துடலாம். ஹோமியோபதி, ஜெனரல் ஹோமியோபதி ஆர் அதோட பிரான்ச்சஸ். நேச்சுரோபதியில எக்ஸ்டர்னல் தெரபிஸ் வித் நேச்சுரல் மாடாலிட்டிஸ் ஆர் இன்டர்னல் தெரபிஸ் அண்ட் அதர் தேன் இல்லை. அதில் அவங்க அக்குபஞ்சர், நேச்சுரோபதி, யோகா இந்த 3மே கொண்டு வர்றாங்க. சில வந்து கப்பிங் கொண்டு வர்றாங்க. யோகால அஷ்டாங்க யோகா, பதஞ்சலி யோகா, சித்தர் யோகம் இதெல்லாம் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இது வந்து ரொம்ப வேணும். அதர்வைஸ் we will face lot of fine. ஃபைன் மட்டும் இல்லாம நம்ம எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி எப்ப நம்ம கிளினிக் ஆரம்பிச்சு போனா அவங்க வந்து EB பில் வெரிஃபை பண்ணுவாங்க, டாக்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, அண்ட் அதர் தென் நம்மளோட இன்விடேஷன் அதெல்லாம் பார்ப்பாங்க, சோசியல் மீடியா நம்ம அக்கௌண்ட்டை பார்ப்பாங்க. பார்த்து எப்ப நீங்க கிளினிக் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து பெனால்டி போடுவாங்க. நம்ம இதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வாங்கலாம்.
So it is very important. And authorization from pollution control board, air pollution, water pollution, general pollution, air pollution. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டத்துக்கு 5,000 rupees ஆன்லைன்ல கட்டலாம், இல்லைன்னா டிடி எடுத்து கொடுக்கலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வித் அலோபதி அண்ட் சித்தா இருந்ததுன்னா அலோபதிக்கு 5,000, சித்தாக்கு 5,000. அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா இருந்ததுன்னா ஒவ்வொன்றுக்கும் 5,000. முதல்ல இந்தியன் மெடிசன் இருந்தாலே ஒரு 5,000 வாங்கி அதில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி எல்லாமே வச்சிருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே கேட்கறாங்க 5,000. ஏன்னா அவங்க ஏபிசிடிஇல வந்து ஏ அலோபதி ஆரம்பிக்குது, அந்த ஹெச் வந்து நேச்சுரல் முடியுது, அந்த ஒவ்வொரு சிஸ்டத்துக்குமே தனியாக வாங்குறாங்க. This is the model certificate. இது வேற ஒரு சர்டிபிகேட் நம்ம கொடுப்பாங்க, 5 years வேலிட். இது வந்து ஓவரால் நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் என்னென்ன பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், அதோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்ன, லீகல் ட்ராக்கர் என்ன, மேண்டேட்டரி ரிஜிஸ்டர்ஸ் என்னென்ன இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணணும், ஹவு சுட் வி ரெஸ்பெக்ட் த ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஹூ கம் டு இன்ஸ்பெக்டர் விசிட் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது more than that, another one important one is National Healthcare Providers Registry. It's Ministry of Health and Government of India உடைய ஒரு ப்ராஜெக்ட் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரி, இதுல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ABDM, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், இது வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும். even though we are not practicing or practicing anyone, இதுல பண்ணிட்டோம்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபாரின் பேஷண்ட்ஸ் நம்ம நம்பிக்கையோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க. அவங்க இதுதான் இதுக்குள்ளதான் போய் பார்ப்பாங்க, நம்ம நேம் அங்க இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒண்ணு. அனதர் ஒன், டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ். இந்த ஓட்டுநர் உரிமம் வாங்குறாங்க இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ். அந்த டிரைவிங் லைசன்ஸ் we can use certificate. ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ வரும் பொழுது அந்த சர்டிபிகேட்ல வந்து ஒன்லி எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லா அசோசியேஷன் ரெப்ரசென்ட் பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. அந்த ப்ரொவிஷன் கொடுக்கும்போது நம்ம அதுல ரொம்ப கேட்டகரி கேட்கறாங்க. தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கேட்கறாங்க. கேட்டா அதை வந்து கவுன்சிலுக்கு அதை ஃபார்வர்ட் பண்றாங்க. பட் நமக்கு கவுன்சில் இருந்து நமக்கு ரிப்ளை வர ரொம்ப லேட் ஆகும். அப்படி லேட் ஆகும்போது நமக்கு வந்து அது பெண்டிங்லேயே இருக்கு, நம்ம இது வந்து பெண்டிங்லேயே காட்டிட்டு இருக்கோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஏபிடிஎம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஏபிடிஎம்ல வந்து உங்க சர்டிபிகேட், சென்ட்ரல் கவுன்சில் சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா 1 or 2 daysல வந்து ஏபிடிஎம்ல ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஆதார் பேஸ்டு ஆயிரும் உங்களுக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டியில போய் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ, அந்த அத்தாரிட்டியில நீங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க கொடுக்கும்போது ஆதார் எனேபிள்டா உங்களுக்கு கேட்கும். அதுக்கு நீங்க ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க, லைசன்ஸ் ஃபிட்னஸ் கொடுக்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ இது எவரி டாக்டர் சுட் கெட் தி சர்டிஃபிகேட். நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிரிவிலேஜ், நம்ம விட்டுக்க கூடாது. லைக் அலோபதி டாக்டர்ஸ் we have to give certificate. நம்ம வர்றாங்களோ வரலையோ அது வேற விஷயம். பட் we are authorized. மதுரை சவுத் ஆர்டிஓ எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கோகிலா சித்தார்த்தோட டாக்டர் ஜெயமலேஷ் பேர் இருக்கும். அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே பிராக்டிஸ் சொல்லலாம். இருந்தாதான் இட்ஸ் ஒரு பிரிவிலேஜ். பப்ளிக் வந்து நம்ம ஒரு டாக்டர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இப்படி உங்களுடைய நேமு அந்த பப்ளிக் டிஸ்பிளே வரும். இது ஓகேன்னு உங்களுக்கு கேட்கும். இது நீங்க எதையாவது ஹைட் பண்ணா பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வேற கொடுக்கலாம், மொபைல் நம்பர் வேணான்னீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் நம்பர் கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத்தோடைய ஸ்கீம். இது உங்க குவாலிஃபிகேஷன் வந்துடும், எல்லாமே வந்துடும். அண்ட் தென் ஒரு குவாலிட்டி பேஸ்டு ஹாஸ்பிட்டல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து எவ்வளவு நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்து பண்ணணும், இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் ஏன் மெயின்டைன் பண்ணணும், இது பண்ணாமலும் ஹாஸ்பிட்டல் நடத்தலாம், ரொம்ப பேர் நடத்தலாம். ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு குவாலிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தீங்கன்னா you can empanel with insurance agencies. இப்போ கேஷ்லெஸ் பாலிசி, இப்போ இன்னொரு 10 yearsல பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப இருக்கும். வரும்பொழுது இன்சூரன்ஸ் கார்டோட வருவாங்க. அது பேஸ்ல தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொண்டு போயிருக்கோம். அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஓப்பனா இருக்கும். நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் ஆடிட் நடக்கும். 10 டாக்டர்ஸ் நம்ம சித்தா கிளைம் போச்சுன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஆடிட் பண்ணுவாங்க. அந்த பேஷண்ட் வந்து 10 வருஷமா அந்த கேஸ்க்காக எங்கேயுமே அலோபதிக்கு போகாம இருக்காருன்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். அந்த ஆடிட்ல 10 வருஷம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு மாணவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. 10 years அந்த கேஸ் வந்து எங்கேயுமே சர்ஜரிக்கு போல அவரு. ஸோ
பிரிஸ்கிரிப்ஷன் ஆடிட் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சி பண்றாங்க, ஒவ்வொரு பிரிஸ்கிரிப்ஷன் ஆடிட் பண்றாங்க. ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா யூ ஹேவ் டு document all the records in our hospital and empanel our hospital with the insurance agencies. And then இந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து ஒரு ட்ரக் அட்வர்டைஸ்மெண்ட், இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளவுதான். இதுல டாக்டர்ஸ் இருக்கா என்ன இருக்கும், ஆனா நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது இல்ல. அதான் எப்படிதான் இருக்கணும். இது ஒரு பழமொழி சொன்னாங்க, கிராமத்துல ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும். மாரி நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அது வந்து ஒரு மிஸ்லீடிங்கா இருக்கக்கூடாது. பப்ளிக் வந்து வரணும், இந்த ஹாஸ்பிட்டல் திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அது வந்து நம்ம சில நோய்கள் தீரும் தீராது இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாம சார் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் உள்ள நம்ம போர்டு வச்சுக்கலாம். அந்த போர்டு கூட எப்படி வைக்கணும் அப்படின்னா, வாட் ஆர் தி டிபார்ட்மெண்ட் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ், உங்க ஹாஸ்பிட்டலுடைய ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் என்ன. என்னோட ஹாஸ்பிட்டல்ல கார்டியாலஜி இருக்கு, டென்டிஸ்ட் இருக்கு, ஆப்டமாலஜி இருக்கு அப்படின்னு நான் போடலாம் அவ்வளவுதான். பட் நான் மூலத்தை குணப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டல் போட்டுருவேன். அதான் போட்டோ எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, சோசியல் மீடியால போட்டுருவாங்க. அதை பார்த்த உடனே சண்முகப்பிரியா மேடம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இல்லையா. நமக்கு வந்து சோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல கூட சில நேரங்கள்ல ப்ரௌச்சர் அதுல கூட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் கொடுக்கணும். பெட்டர் வந்து இப்போ பப்ளிக் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தேவை இங்க என்னென்ன வசதிகள் இருக்கு, வந்து ஆனோரெக்டல் டிசீஸ் பாக்குறாங்களா, புரிஞ்சு போச்சு. இதை மட்டுமே நம்ம சொன்னா போதும், ரொம்ப வந்து அதிகமா சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு. இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டணும், இல்லாட்டி ஒரு சென்டர் வைக்கணும், 10 பேருக்கு ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னா மெயின் சேலஞ்ச் இஸ் ரெவென்யூ, கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. ரொம்ப பேருக்கு கேபிட்டல் இல்ல, கேபிட்டல் இருந்தாலும் அடுத்த ரெவென்யூ வரும். ஸோ மினிஸ்டர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இருக்கு, சாம்பியன்ஷிப் ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 crores வரை உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம லோன் தராங்க. நீங்க வந்து 5-7% அதிகபட்சமா ஒரு 10% லேண்ட் உங்க ட்ரஸ்டோ இல்லாட்டி உங்களுடைய ஓன் லேண்டாவோ 5 வருஷம் டியூ கட்ட போறோம்னா ஒரு 6 வருஷத்துக்கு நீங்க லீஸ் போட்டுக்கலாம். அதுல நீங்க பில்டிங் கட்டிக்கலாம். அந்த பில்டிங்ல கட்ட ரீபேமெண்ட்டுக்கு நீங்க மாசம் 20,000 கட்டுறீங்கன்னா 2,000-3,000 தான் அதுக்கு அசல். மிச்ச 18,000 என்ன கட்டுறீங்க, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கட்டுது. சோ இது வந்து நல்ல ஸ்கீம். இது ரொம்ப பேர் நம்ம டாக்டர்ஸ் தெரியாது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம டாக்டர்ஸ்க்கு வந்து இதை சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல வந்து அவங்க பிரைவேட் பிராக்டிஸ், பிரைவேட் பிராக்டிஸ்ல அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஏடிஆர், ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷுட் ரிப்போர்ட் ஏடிஆர். ஏடிஆர் பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ஏபிஹெச் அசஸ்மெண்ட் வரும்பொழுது வருஷம் எத்தனை ஏடிஆர் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஏடிஆர் உங்களுக்கு இது வந்திருக்காங்க. ஒரு பெரிய விஷயம், நேத்து நான் இங்க வர்றதுக்காக கிளினிக்லாம் முடிச்சுட்டு 8:30க்கு ட்ரெயின் புக் பண்றேன். அதுக்கப்புறம் அங்க இருந்தே மொபைல்ல வந்து ஆப்ல டின்னர் புக் பண்றேன், நேரா வந்துடுறேன், காலையில் டாக்ஸி புக் பண்றோம் வர்றோம். எவ்வளவு மொபைல் ஆப் ஈஸி ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஏடிஆர்ல ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதுல உட்காந்து கையால எழுதணும், அதுல கையால எழுதணும்னா வேலை இருக்க பாரு. நான் என்ன சொல்றேன், ஏன்னா நான் 4 ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் ஏடிஆர், ஒரு ரிப்போர்ட்டுக்குமே எனக்கு பதில் வந்தது இல்லை. ரிப்போர்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கையால எழுதணும், என்னென்ன எழுதணும், பேஷண்ட் ஐடி கேட்கறாங்க, அவங்க நம்பர் கேட்கறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் கேட்கறாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஒரு பக்கம் தான் இருக்கு, நமக்கு அந்த ஒரு பக்கம் அதெல்லாம் எழுத முடியாது. அப்ப வி ஹேவ் டு டைப் இட், ஒரு தனி ஃபார்மா டைப் பண்ணணும், டேபிள் போட்டு டைப் பண்ணி அதுல டைப் அடிச்சு இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல சண்முகப்பிரியாவுக்கு நம்ம டாக்டருக்கு அனுப்ப முடியுமா? whether it is practically possible? முடியாது. அதனால ஏடிஆர் ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. தட்ஸ் தி ப்ராப்ளம். எவ்வளவு ஆப் வந்துருச்சு, எவ்வளவு ஈஸி சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் மொபைல் ஆப்ல டக் 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 கிளிக் பண்ணி பேஷண்ட் நேம் பண்ணி அப்படியே பேஷண்ட போட்டோ எடுத்து நீர்க்கு 10 போட்டேன், நீர்க்கு 10 போட்டோன்னு பேஷண்ட் மூஞ்சி நல்லா சொல்லணும் ஆயிடுச்சு. ரொம்ப பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நீர்க்கு 10க்கு வந்து ரொம்ப பேருக்கு அழிஞ்சு வரும். அதை ஒரு ஏடிஆர் சப்மிட் பண்றோம் முடியல. சோ நம்ம ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவு கவர்மெண்ட் பண்றாங்க, ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க, இது பண்றாங்க. பட் பேசிக் என்ன, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இதுல வந்து நம்ம தடைபட்டுருக்கோம். as a healthcare provider, HCO, I am telling about this. என்னுடைய practical difficulty. I think so. Most ரொம்ப ஏடிஆர் வராத காரணம் இதான்.
எப்படி ஒரு ஏடிஆர் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து கொடுக்கலாம். பட் பிரைவேட் பிராக்டிஸரோட ஏடிஆர் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க லிமிட்டட் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்றீங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல 3400 ட்ரக்ஸ் வச்சிருக்கோம் நாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு. எக்ஸ்பைரி ஆனது கூட தெரியாது. சிஸ்டம் கொண்டு போனதுல இருந்தா எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸ்பைரி எடுக்கும் போது 6 மாசம் ஆயிடுது. இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ஆடிட்டிங் வரும்போது அதை கண்டுபிடிக்கிற எக்ஸ்பைரி ஆனது. அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து பிரைவேட் பிராக்டிஸ் வந்து we are giving trial. புது புது மருந்து நாங்க ட்ரை பண்றோம், கொடுக்குறோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து ஏடிஆர் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? So this is my activity. I'm sorry for this. Just ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல கண்ணன் பிரசன்ட் பண்ணாரு. சோ ஒரே விஷயத்த ரெபிடேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமா வந்துடும் சார். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாட் ஒன்லி ஏடிஆர், மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதுலயே பண்ணிடலாம். அதுல வந்து எஸ்எல்ஏ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இல்லாம இருந்துச்சு. அதையுமே போன மீட்டிங்ல சொன்னாங்க. ஆகஸ்ட் மாசம் ஒரு எல்லா எஸ்எல்ஏ ஆல் ஓவர் இந்தியா எஸ்எல்ஏ வச்சு என்பிபிசில ஒரு மீட்டிங் நடந்தது சார். அந்த மினிட்ஸ் கூட சாருக்கு எஸ்எல்ஏ சாருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல கண்ணன் சார் பிரசன்ட் பண்ணாரு. அதுல வந்து எஸ்எல்ஏ உங்களுக்கும் இருக்கிற ப்ரொவிஷனும் கொடுங்க, அவங்களும் ரிப்போர்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லா டெசிஷனும் எடுத்திருக்காங்க. சிசிஆர்எஸ்ல இருந்து சீக்கிரமா அதை பண்ணிடுவாங்க சார். அதனால உங்களோட விஷயம் வெரி சூன் வந்து கனவு நனவாயிடும் சார். தேங்க்யூ சார். இந்த ஆளுதே இன்ஸ்டாப் ஆயுர்வேதால இந்த வெப்சைட் போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போய் நம்ம சப்மிட் பண்ணலாம். ஆனா இங்க சப்மிட் பண்ணோனே யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வரும். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன சப்மிட் பண்ணிருக்கோங்கிற மெயில் நமக்கு வராது, சப்மிட் பண்ணியாச்சுங்கிற மெயில் வராது. பட் அந்த போர்ட்டல் இருக்கு. பட் இட்ஸ் நாட் ஃபங்க்ஷனிங். ஐ திங்க் சோ. சார் அந்த மாதிரி விஷயங்களை நாங்க சொல்லிடுறோம் சார். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் போற மாதிரி இருக்கணும்னு சொல்லிடுறோம். நேத்து கூட சார் ஜேடி சார் சொல்லிட்டு இருந்தாரு, ஏடிஆர் வந்து எங்களுக்கும் என்ன எத்தனை வந்திருக்குன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நான் அதை சார் கேலிப் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் நேத்து. சார் அவங்களுக்கும் எப்படின்னா ஏடிஆர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்பிபிசி இதுல இருக்கு. நீங்க மிஸ்லீடிங் வேணா நீங்க பப்ளிகேஷனோ எதுனாலும் போங்க. இப்ப நாங்களே நிறைய ஏடிஆர் பண்றோம். நீங்க பப்ளிகேஷன் இல்லைன்னு சொல்றீங்க, நாங்க பப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணலான்றப்ப ஏடிஆர் இப்போதைக்கு வேண்டாம். அதுல காசாலிட்டி அசஸ்மெண்ட் நிறைய பண்ணிட்டு போறதுதான் நல்லது. சில விஷயங்கள் காம்ப்ளிகேட் ஆகும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பத்தி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் வந்து எம்எஸ்எம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பேட்டன்ட் சம் ட்ரக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பேட்டன் பண்ணலாம். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா தனிநபரா நீங்க பேட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேட்டன் சார்ஜஸ் எல்லாமே கூட இட் வில் டேக் 3 to 4 years. பட் நீங்க வந்து உங்க ஹாஸ்பிட்டல் மூலமா உங்க ஹாஸ்பிட்டல்ல எம்எஸ்எம்ல பதிஞ்சிட்டு நீங்க ஒரு ட்ரக்கையோ ட்ரக் வந்து பேட்டன் வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டம் லாங் ஆகும். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நீங்க எது வேணாலும் உங்க ஹாஸ்பிட்டல் சார்பா பண்ணீங்கன்னா, அது எம்எஸ்எம் ரிஜிஸ்டர்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தா உங்களுடைய பேட்டன் ஃபீஸ் வந்து 25% தான் கட்ட போறீங்க. அது ஒரு பெண்ணாக இருந்தா, இட்ஸ் நேச்சுரல் பர்சன் அவங்களா இருந்தா அவங்களுக்கும் அதே 25%. ஸோ நம்ம இதுல வந்து பெண்கள் நம்ம பேர் சித்தா பண்ணிக்கிறதுனால ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து, ஏன்னா நமக்கு பப்ளிகேஷன் பேட்டன்ட் அதான் நம்ம சிஸ்டத்தை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டிஜிசி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெஸ்பெக்டட் district Siddha medical officers and other seniors for giving the opportunity. Your patient listening. Thank you. Thank you so much, sir. Any doubts? Thank you so much for your empowered session, sir. Actually, நம்ம இந்த விஷயத்தை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துட்டு இருக்கணும் இல்லையா? இதை வந்து எல்லாருக்கும் நாலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்மளோட அல்டிமேட் கோல். So once again, thank you, sir. I think. Nothing, sir. நம்ம இதுல ஓபி சிஏ ஆக்ட்ல வந்து ஒரு ஓபி எப்படி ரன் பண்ணணும்ன்றதுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்கு. பட் ஐஎம்பிக்கு வந்து இல்ல. இது வந்து அலோபதி சிஸ்டத்துல என்ன பண்றாங்களோ அதுதான் ஃபாலோ பண்றீங்களா? நீங்க சொன்னீங்கல்ல ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 3 ஏபிசி இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க. These are mandatory registers. அப்ப நம்ம சொன்னது வந்து ஒரு mandatory register. ஒரு ஹாஸ்பிடல் அட்மிஷன்னா பேஷண்ட் அட்மிஷன், டேட் என்னைக்கு, டைம் என்ன டிசீஸ், என்னைக்கு டிஸ்சார்ஜ், அவ்வளவுதான். இது வந்து இந்த ரெஜிஸ்டர்ல சிம்பிளா முடிஞ்சிடும். பட் இதை தவிர லாட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்
we are maintaining 185 more than 185 registers in our hospitals. ஈவன் ஜிஹெச்ல கூட நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்றது இல்லை சார். ஆனா ஆக்சுவலா மெயின்டைன் பண்ணும். இன்கேஸ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ்னா நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்ம சேஃப் சைட் இருக்கணும்னா இது பண்ணணும். அது நீங்க கொஞ்சம் இங்க அவைலபிள் என்ன கண்டிப்பா சில ரெஜிஸ்டர்ஸ் நீங்க எங்களுடைய ஹாஸ்பிடலுக்கு வரலாம் மேடம், பார்க்கலாம் மேடம். we have some registers. பட் என்னன்னா அக்கார்டிங் டு நம்மளுடைய ஹாஸ்பிடல் ஸ்டைல், என்ன டைப் ஆஃப் பேஷண்ட். இப்ப என்ன சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா புறமருத்துவம் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க, அப்பனா நீங்க என்ன உங்களுக்கு ரெஜிஸ்டர் ரொம்ப ரெஜிஸ்டர்ஸ் கூடும் உங்களுக்கு. ஒவ்வொரு புறமருத்துவத்துக்குமே நீங்க கன்சல்ட் சுட்டிக்கு பண்ணீங்கன்னா கன்சல்ட் ஆகும், கார்னல் போட்டீங்கன்னா கன்சல்ட் ஆகும், இவன் தான் தொப்பனம் பண்றது கூட கன்சல்ட் ஆகணும், நசியம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் கன்சல்ட் ஆகணும். அப்ப அந்த கன்சல்ட் ரெஜிஸ்டர் தனியா இருக்கு, ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கு, ஒவ்வொரு டேக்குமே ரெஜிஸ்டர் இருக்கு. அந்த டெய்லி பேஷண்ட் வந்து காலைல 10 to 1 என்ன பண்ண போறீங்க, 10 to 11 என்ன பண்ண போறீங்க, 11 to 12 என்ன டைம் கொடுக்க போறீங்க, 12 to 1 எப்ப உங்களுக்கு ஃபுட், மதிய உணவு என்ன கொடுக்குறீங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் போகும்போது ஃபுட் அப்படின்னீங்கன்னா கிளைம் ஆகாது உங்களுக்கு. இப்ப 10 நாள் எங்கிட்ட பேஷண்ட் தந்தாங்கன்னா அவங்களுக்கு 4500 நாங்க ஃபுட் சார்ஜ் பண்றோம்னா இன்சூரன்ஸ்ல அதை கழிச்சிருவாங்க, பேஷண்ட் சஃபர் ஆவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா பத்திய உணவு அப்படின்னு நம்ம கொடுப்போம். பத்திய உணவு என்னன்னு கொடுத்தா காலையில கருவேப்பிலை சாதம், மத்தியானம் முடக்கருத்தா சூப் வச்சு சாதம், இப்படின்னு கருப்பு கவுனி அரிசி, இப்படின்னு கொஞ்சம் சித்தா ரிலேட்டட் நேச்சுரலா ஒரு ஃபுட் வந்து போட்டு கொடுப்போம். அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். அது வந்து கவர் ஆயிடும். நீங்க நார்மலா ஃபுட்னா கவர் ஆகும். அது மாதிரி வந்து நீங்க தெரப்பினீங்கன்னா கவர் ஆகும், மசாஜ்னு போட்டா கவர் ஆகும், அது தொப்பனம்னு போகணும், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்னு போகணும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஸ்டீம் பாத்னு போட்டீங்கன்னா கவர் ஆகுது, வேதுன்னு போட்டீங்கன்னா கவர் ஆகும். வேதுன்னா என்னன்னா உங்களுக்கு தெரியாது, அதனால கவர் ஆயிடும் உங்களுக்கு. ஸ்டீம் பாத் போட்டீங்கன்னா கவர் ஆகாது உங்களுக்கு. அது மாதிரி பற்றுன்னு போடுறீங்க இல்லையா, பவுல்டிஸ்னு போட்டீங்கன்னா தரமாட்டாங்க. தமிழ்ல போடணும் பற்று, அப்படி போட்டீங்கன்னா அவங்க தந்துடுவாங்க. ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். அது வந்து ஒரு ட்ரீட்மெண்டா கொடுக்கணும், ஒரு காமனா ஒரு ரிலாக்ஸேஷன் தெரப்பி மாதிரி கொடுத்துருக்கூடாது. சிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிருந்தீங்க சார், அது வந்து 5 years பேக் ஜேடி ஆஃபீஸ் த்ரூ தான் நம்ம பண்ணோம். இப்போ வந்து அவங்க பண்றது இல்லை. நம்ம ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஈவன் ரெனிவல் கூட அவங்க பண்றது இல்ல. நீங்க ஒரு வெப்சைட் சொன்னீங்க, அதுல ரெனிவல் மட்டுமா இல்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? நியூ எஸ்டாப்லிஷ்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2020ல தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து ஆயுஷ்க்கு எல்லாமே 1920 இங்கதான் வந்து எல்லாருமே கிடைக்க ஆரம்பிச்சது. இப்ப 24 இல்ல 25ல தான் ரொம்ப பேருக்கு வந்து ரெனிவல் வருது. அதனால திரும்ப இதே மாதிரி 5000 கட்டி ரெனிவல் பண்ணணும். நீங்க ஏற்கனவே உள்ள எஸ்டாப்லிஷ்மென்ட் அட்ரஸ் மாறல, ஓனர்ஷிப் வந்து மாறலன்னா இட் should be easily ஓனர்ஷிப் மாறுது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் மாறுது அப்படினாலே இட் இஸ் உங்களுடைய எஸ்டாப்லிஷ்மென்ட் டைப் மாறுது. இப்போ உதாரணமா 1000 தான் சேர்த்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க வந்து ரினியூ பண்ணும்போது அதை ஆட் பண்ணணும். இன் கேஸ் எனி எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம பாலிகிளினிக்காவோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணா அலோபதி ஸ்டாஃப் நர்ஸ் நம்ம டியூட்டில வச்சுக்க அலோட் உண்டா? இல்ல அலோபதி ஸ்டாஃப் நர்ஸ் வந்து நம்ம டியூட்டி வச்சுக்கலாம், அது ஒண்ணுமே இல்ல. அலோபதி நர்ஸ் வந்து they can work in any doctors. அவங்க ஹோமியோபதி ஆயுர்வேத சித்தா எல்லாத்தையும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஹோமியோபதி ஹாஸ்பிடல்ஸ்லயும் even though they are not giving the only homeopathy medicine, அலோபதி நர்ஸ் ஒர்க் பண்றாங்க. சோ அலோபதி மெடிசன் பிராக்டிஸ்ல தான் பிரச்சனை, அலோபதி மெடிசன் வச்சிருக்கலாமாங்கிறதுலாம் பிரச்சனை. பட் நம்மளுடைய கிளினிக்கல் எஸ்டாப்லிஷ்மென்ட் ஆக்ட்ல சித்தா ஹாஸ்பிடல்ல பேரண்டரல் மெடிசன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் இருக்கு. நமக்கு சித்தாக்கு இருக்கு, ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதிக்கு இல்ல, சித்தாக்கு இருக்கு, பேரண்டரல் மெடிசன்ஸ் வச்சுக்கலாம் இருக்கு. பட் என்னென்ன மெடிசன் வச்சுக்கலாங்கிறதுக்கான எந்த இது இல்ல. பட் என்ன எக்ஸ்க்ளூசிவ் பிராக்டிஸ் தான் பிரச்சனை. அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எமர்ஜென்சில வந்து எது விதமான இது யாரும் அப்போஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்க்ளூசிவா பண்றதுதான். பட் இது சம்பந்தமா கூட டைரக்டரை பார்த்து சில இதெல்லாம் கொடுத்துருக்கோம், சில அசோசியேஷன்ல இருந்து கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் பி கரெக்டா இருக்கும். ஆனா அலோபதி பிராக்டிஸ்ங்கிறது வேற, வச்சுக்கலாம் எமர்ஜென்சி வச்சுக்கலாம்ங்கிறது வேற. நம்ம பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ் இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறது இல்ல. எதுமே நீங்க வந்து ஒரு ட்ரக் வாங்கி வச்சு அதை யாருக்கு பயன்படுத்துறீங்கிறது ரெக்கார்ட் வச்சிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. நீங்க வந்து அவங்க பாக்குறாங்க, உங்களுக்கு புரோட்டியோட இன்ஜெக்ஷன் வச்சிருக்கீங்க, ஒரு டைக்ளோஃபெனாக் வச்சிருக்கீங்க, 10 ஆம்பிள் இருக்கு, நீங்க ஒரு அடுத்த விசிட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 2 ஆம்பிள் தான் இருக்கு, மிச்ச 8 வந்து யாருக்கு யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலன்னா இட் வில் பி வயலேட். இந்த சாம்பியன்ஸ் ஸ்கீம் சொன்னீங்கல்ல சார், அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியல் இது அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபினான்ஸ் சப்போர்ட் கிடைக்குதா இல்ல நம்ம ரன் பண்ணும்போது இடையில நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுமா? அது நீங்க லேண்ட் வந்து அக்ரிமெண்ட் நீங்க 10 இயர்ஸ்க்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா நீங்க அந்த அக்ரிமெண்ட் போட்டத வச்சிட்டு நீங்க பில்டிங் கட்டறதுக்கு முன்னாடியே வாங்கணும். நீங்க பிளான் அப்ரூவல்லாம் வாங்கிட்டு அதோட சேர்த்து நீங்க அப்ளை பண்ணலாம்.